relationships are never meant to last. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் நண்பாஸ். நான் தான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த நருட்டோ த லாஸ்ட் மூவி தான் பார்க்க போகிறோம். வாங்க கேப்பு இல்லாமல் டக்குன்னு அப்படியே கன்டினியூ பண்ணிடலாம். ஸோ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அந்த நிஞ்சா வாருக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நிஞ்சா வாரில் நடந்த டேமேஜ், அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம நருட்டோவும் சஸ்கேவும் சேர்ந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அப்புறம் புதுசாக கிரியேட் பண்ண ஒரு யூனிட்டி, அந்த கிளிப்பிங்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மூவியோட ஓப்பனிங் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோவும் இனாட்டாவும் சின்ன வயசில் நடந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு வின்டர் டைமில் வந்து இனாட்டா வந்துட்டு இருக்கும்போது 3 பசங்க வந்து இனாட்டாவை கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ கிண்டல் பண்ண உடனே இனாட்டா வந்து பார்த்தீங்கன்னா அழுவ ஆரம்பிச்சிருது. அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, நம்ம நருட்டோ தான். ஸோ நான் தான் நருட்டோ உஸ்மாக்கி ஃபியூச்சர் ஒக்காகே ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து இவன் வந்து அவங்கள எப்படியாச்சும் அவங்கள அடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுலாம் யூஸ் பண்ணிட்டான். ஸோ ஆல் சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புகை வந்துடுச்சு. அவங்களே பயந்துட்டாங்க, உண்மையிலேயே ஷேடோ க்ளோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது, ஆளை காணும். என்னன்னு கீழே பார்த்தா அந்த ஷேடோ க்ளோன் வந்து ஆளாக்கு சைஸில் இருக்கு, கட்டவரல் சைஸ்லேருந்து குரல் கொடுக்குது. அவங்களுக்கே சிரிப்பு வந்து நருட்டோவை போட்டு சரியான அடிச்சுட்டு அவன் ஒரு ரெட் கலரில் ஒரு ஸ்கார்ஃப் ஒன்று போட்டிருக்கான். ஸோ அந்த ஸ்கார்ஃபை வந்து கிழிச்சு நார்னாராக அப்படியே பீஸ் ஆக்கி நருட்டோ மூஞ்சிலே விசிறி வச்சுட்டு போயிடுறாங்க. அப்போதான் வந்து இனாட்டா வந்து கேட்குறா, இந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சு, சாரி, இந்த ஸ்கார்ஃப் உனக்கு தேவையான்னு கேட்கும்போது எனக்கு தேவையில்லை, இன்னொரு நாள் நான் அவனை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நருட்டோ வந்து அந்த இடத்துல இருந்து ஓடிடுறான். ஸோ அப்போ நருட்டோ மேலே ஃபிக்ஸ் பண்ண கண்ணு தான் இனாட்டாக்கு கடைசி வரைக்கும் அந்த கண் எடுக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நிஞ்சா அகாடமியில் நடந்த ஒரு செஷனை தான் காமிக்கிறாங்க. அதில் நம்ம யுருகா சென்சே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அதில் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு எல்லாருக்கும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பூமி அழிய போகுது, மூணு வந்து இடிஞ்சு விழுந்து இந்த பூமி அழிய போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கடைசி நிமிஷத்தை யாரோட ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஸோ அந்த பேரை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரையும் பேனாவையும் கொடுத்துட்றாரு. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம நருட்டோ பையன், நமக்கு ஃப்ரெண்ட்ஸும் யாரும் கிடையாது, அப்பா அம்மாவும் கிடையாது, அப்போ நம்ம இதுக்கு வேஸ்ட்டாக எழுதிக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த பேப்பரில் வந்து ராக்கெட் செஞ்சு அப்படி விட்டுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியாக ஓடிடுது. அப்போ யுருகா சென்சே காண்டாயிட்டு வந்து நருட்டோ மேலே அடிக்க வராரு. அப்போ நருட்டோ என்ன பண்ணுறான், சஸ்கே வெறுப்பேற்ற சக்கரா கிட்ட வந்து, சக்கரா சப்போஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீ பயப்படாத, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சக்கரா வந்து நம்ம நருட்டோவை மொக்க பண்ணிடுது, நீங்க காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சஸ்கேவை இன்டெரக்டாக மீன் பண்ணி நருட்டோவை மொக்க பண்ணிடுது. அப்போதான் வந்து இனாட்டா வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோவை பார்த்துக்கிட்டு அப்படியே யோசிக்கிறா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரை தூக்கி போட்டான்னு சொன்ன இல்லையா ராக்கெட்டு, என்ன பண்ணும், ஜெனரலாக வந்து கொஞ்சம் தூரம் போய் கீழே விழுந்துரும். பட் இந்த ராக்கெட் கீழே விழவே இல்லை, அது ஜன்னலையும் தாண்டி நல்லா வில்லேஜ் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கு. ஸோ இப்போதான் வந்து நான் சினிமாட்டோகிராஃபி வேலைக்கு வருது. எப்படி தமிழ் சினிமாவில் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு அந்த சைக்கிளை ஜூம் பண்ணதுக்கப்புறம் ஜூம் அவுட் எடுத்தா அப்படியே சின்ன பசங்க வந்து பெரிய ஆள் ஆகிடுவாங்களோ, அந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. அந்த ராக்கெட் வந்து போக போக அந்த ஸ்டோன் டச்சும் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம நருட்டோவும் பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் ஆயிடுறான். இப்போ வந்து நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் ஆயிட்டான். ஸோ அந்த நிஞ்சா வாருக்கு அப்புறமா அந்த நருட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேண்டம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போயிடுது. அதோடு இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ராடனரி நிஞ்சாவா வந்து ஆயிட்டதுனால ஒரு கெஸ்ட் லெக்சரராக வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்து நிஞ்சா அகாடமியில் 1 டே கூப்பிட்டுருப்பாங்க. நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைஜட்சு மூவ்ஸ்லாம் அந்த சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுப்பான். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பிரமிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து ஒரு சவுண்டு கேட்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் விண்டோவை உடச்சிக்கிட்டு நருட்டோ செம்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைங் கிஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எல்லாரும் கண்ணிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் சிம்பிள்லாம் போட்டு காமிப்பாங்க. அது வந்து நருட்டோக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அன்ஈஸி ஆயிடுது. அந்த வழியா வந்து சிக்கமாரோ ஈனோலாம் வந்து பார்த்து நருட்டோவை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க, பைபிள் வேற லெவலுக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் சிக்கமாரோ சொல்லுவான், அவன் வாரில் பண்ண கான்ட்ரிபியூஷன் இந்த லெவல் வந்து அவனை ரீச் பண்ணியிருக்கு, அவன் வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவா தெரியுறா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கேரக்டர் வந்து காமிக்கிறான். நருட்டோ கிட்ட வந்து பிரதர் நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கூப்பிடுறான். யார் அவன், இதுக்கு முன்னாடி அவன் மூஞ்ச பார்த்துட்டே இல்லையே அப்படின்னு உத்து பார்த்தா அவன் தான் கொனகமாரும் அப்படின்ட்டாங்க. கேரக்டர் எவல்யூஷன் காமிக்கிறது ஓகே தான், அதுக்குன்னு அடையாளமே தெரியாத மாதிரி காமிப்பாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் நருட்டோ வந்து அவன் வீட்டுக்கு கூட்டு போறான். இதெல்லாம் என் தாத்தாவோட பொருள்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸை வந்து ஓபன் பண்றான். அந்த பாக்ஸ்ல இருக்க பொருளா நருட்டோ பார்த்துருக்கு அப்புறம் அங்கே ஒரு ஸ்கார்ஃப் இருக்கு. ஸோ இந்த ஸ்கார்ஃபை பார்த்துட்டு அப்படியே அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசுல வந்த மாதிரி அந்த வின்டர் ஃபெஸ்டிவல் வருது. வின்டர் ஃபெஸ்டிவல் வந்தோடனே நருட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்ஸாக வந்து கொடுக்குறாங்க, எஸ்பெஷலி கேர்ள்ஸு.
ஸோ வில்லேஜில் சேர்ந்த கேர்ள்ஸ், அதோடு இல்லாமல் அவுட் சைட் வில்லேஜ்லேருந்து நருட்டோ கிட்ட வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு போகிறதுக்காகவே பல பேர் வந்து வராங்க. அப்போ தான் வந்து இனாட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோக்கு ஒரு gift செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அந்த சின்ன வயசில் வந்து அந்த பசங்க அந்த ரெட் ஸ்கார்ஃபை கிழிச்சு போடுவாங்க இல்லையா, அந்த ஸ்கார்ஃபை இன்னும் பத்திரமா இனாட்டா எடுத்து வச்சிருக்கா. ஸோ நருட்டோக்காக இதே மாதிரி ஒரு ஸ்கார்ஃபை வந்து பின்னி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வந்து அந்த பொருள் வாங்க வரா. அப்போ தான் சக்குராவை மீட் பண்ணுறா. சக்குரா வந்து புரிஞ்சிருது நருட்டோக்கு ஏதாவது gift பண்ண வரா அப்படின்னு சொல்லிட்டு கோ ஃபார் இட் அப்படின்னு சொல்லிட்டு சக்குரா வந்து இனாட்டாவை மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சிடுறா. ஸோ அதுக்கப்புறம் நருட்டோ கிஃப்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து எவ்வளோ கிஃப்ட்ஸ் வருதுன்னு சொல்கிறேன். ஸோ கொனோஹமாரோ நருட்டோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்ஸை வந்து கையில் பிடிச்சிக்கிறாங்க. ஸோ கிஃப்ட்ஸ் வர வர அந்த கிஃப்ட்டை வந்து கையில் அடிக்கிட்டே போகிறாங்க பாருங்க, அவங்க மூஞ்சே மறைஞ்சிருது, அந்த அளவுக்கு gift வருது. ஒரு வழியாக வாங்கின கிஃப்டெல்லாம் ரூமில் போட்டுட்டு அந்த ஸ்கார்ஃபையே வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்து இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் யோசிக்கிறேன், ஏன் இந்த மாதிரி இந்த ஸ்கார்ஃபையை நினச்சி ஃபீல் பண்ணுறான், யார் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த டைமில் அவன் கழுத்தில் அந்த ஸ்கார்ஃப் கட்ட ஆரம்பிக்கிறான். கடைசி வரைக்கும் அந்த ஸ்கார்ஃப் எடுக்கவே இல்லை. ஸோ இனாட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோக்காக அந்த ஸ்கார்ஃபை வந்து பின்ன ஆரம்பிச்சிடுறா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கார்ஃப் வந்து ஒரு 1/4 அடி ஆகுது, அப்புறம் ஒரு 1/2 அடி ஆகுது, அப்புறம் ஒரு 3/4 அடி ஆகுது. அதை பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கு. சீக்கிரம் ஸ்டிச் பண்ணி முடிங்கயா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் நருட்டோ சுற்றி நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு சாய் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் வில்லேஜில் வந்து ஒரு மூனை பார்த்து வந்து வரைஞ்சிட்டு இருக்கான். அது வந்து பார்த்தீங்கன்னா வால்பிறை மாதிரி இருக்கு, பட் அன்யூஷுவலாக இருக்கு. என்ன இந்த மூன் வந்து இவ்வளோ கிட்ட தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 கிரேட் நிஞ்சா அலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒகாகேஸ் அந்த காகேஸ் மட்டும் வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து மூன் வந்து ஏர்த் கிட்ட வந்துக்கிட்டே இருக்கு, இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா ஏர்த்தோட கிராவிட்டியில் வந்து மூன் வந்து உடஞ்சி வந்து இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸாக பூமியில் விழுந்து பூமி அழிஞ்சிரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு அப்படின்ட்டு கேட்கும் போது அவங்க அந்த எல்லா ஒகாகேஸ் கையில் மட்டும் ஒரு இது கொடுக்குறாங்க, கிளாக் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து இன்னும் ஏர்த்தை சேவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இருக்கா சென்ஸ் எந்த நேரத்தில் வாய் வச்சாருன்னு தெரியல. உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடக்க போகுது. இப்போ என்னடா படம் ஸ்டார்ட் ஆகி இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் வில்லனை காமிக்கலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹினாட்டாவோட அப்பா இயாஷி யூகா வந்து ஒருத்தர்கிட்ட நின்று பேசிட்டு இருக்காரு. அவனோட ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணல, அவன் ஷேடோவா தான் தெரியுறான். அப்பதான் அவன் சொல்றான், இந்த மாதிரி அமுரா செலஸ்டியல் டிகிரி வரப்போகுது, நீங்க யூகா கிளானை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம இயாஷி யூகா கிட்ட டிமாண்ட் பண்ற மாதிரி இருக்கு. அவர் முடியாதுன்னு சொல்லிட அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட அடியாலை வந்து நம்ம இயாஷி யூகாவை அட்டாக் பண்ண வந்து இறக்கிடுறான். அந்த அடியாளுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பப்பட் மாதிரி தெரியுது. ஸோ இயாஷி யூகா வந்து எப்படியாச்சும் இந்த வில்லேஜுக்கு இன்டிமேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போக ஆரம்பிக்கிறாரு. அவரோட இயாஷி யூகாவோட சபார்டினேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பப்பட்ஸோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் ரொம்ப நேரத்தை அவங்களால சமாளிக்க முடியல. அந்த பப்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை அடிச்சு போட்டு இப்போ இயாஷி யூகாவை அட்டாக் பண்ண போறாரு. நம்பால தொட முடியுமா? நம்பால் தான் யாரு, இந்த யூகா கிளானுக்கு ஹெட் ஆச்சு, பைக்கிங் அண்ட் மாஸ்டர் வேற. அந்த 360 டிகிரி டயக்ராம் வச்சு ஒரு ரொட்டேட் பண்ணி சுத்தி விடுறாரு பாருங்க. அந்த எல்லா பப்பட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்லயும் போய் அப்படியே விழுந்து தெரிச்சிடுறாங்க. ஸோ இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணியும் ஷார்ட் கட்டில் வந்து அந்த பப்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயாஷி யூகாவை அட்டாக் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து இயாஷி யூகா ஒரு கேவுக்குள்ளே மாட்டிடுறாரு. அந்த கேவையும் வந்து பிளாஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இயாஷி யூகாவை காமிக்கவே இல்லை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் வந்து அந்த ஷேடோவில் வந்து ஒரு உருவம் வருது. இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வில்ல மாதிரி தெரியுறான். அப்போதான் வந்து பார்க்குறாங்க அவனுக்கு கண்ணு கிடையாது, அவனும் வந்து ஒரு யூகா கிளானை சேர்ந்த மாதிரி தான் தெரியுது. நான் மூன்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு இயாஷி யூகா கிட்ட சொல்லியிருக்கான். ஸோ இவன் தான் வந்து இந்த பாட்டோட வில்ல. இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டொனேரி அட்சுட்சுகி. நருட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வழியா அந்த ஸ்கார்ஃபை ரெடி பண்ணி முடிச்சுட்டு நருட்டோக்கு கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணி ஓடிட்டு இருக்கா. அப்போதான் சொல்றான், இதில் வந்து ஸ்டிச் அதோட உழைப்பை மட்டும் நான் ஆட் பண்ணல, என்னோட லவ் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், நருட்டோ கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதை வரைக்கும் போயிட்டா. இல்லை லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு கொடுத்துப்போன்னு சொல்லி திருப்பி வரா. அப்புறம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கதவு கிட்ட போறா, திருப்பி வரா. இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு பொண்ணு வந்து லவ்வை ப்ரப்போஸ் பண்ணும்போது அவளுக்குள்ள வர அந்த மைண்ட் அப்புறம் அந்த ஹார்ட், இவங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள அந்த இதை டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீன் காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கும். இப்போ போயிட்டு வரத வந்து அவள் சிஸ்டர் ஹனாபி பார்த்துருக்கா. நீ போறதுன்னா கதவை திறந்துட்டு போய் எதுக்கு அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க அப்படின்றா. ஸோ அந்த இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வழியா வெளியே வந்துடுறா. நம்ம நருட்டோவை பார்க்கறதுக்காக ஸ்ட்ரீட்ல போறா. நம்ம நருட்டோ எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா சக்குரா, ஈனோ, சிக்குமாரோ, சோஜியோட நம்ம ராமன் ஷாப்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு ஏன் ட்ரீட் எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்ட்டு நம்ம நருட்டோ சொல்லிட்டு இருக்கான். ஸோ யாராச்சும் ஸ்பான்சர் பண்ணாதான் அவனுக்கு அடுத்த வேலை சாப்பாடு இருந்துச்சு. அந்த நிலைமை போய் இவன் எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. உண்மையிலே இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நருட்டோட ஹார்ட் ஒர்க் தான்.
இனாட்டாவை பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா சக்குரா வந்து வா இனாட்டா எங்களோட ஷேர் பண்ணுன்னு சொல்லும்போது நருட்டோ ஆமா கம்மான் இன்னைக்கு ஏன் ட்ரீட்டு எவ்வளோ வேணாலும் சாப்பிடு அப்படின்ட்டு சொல்லி கூப்பிடுறான். இனாட்டாவும் பார்த்தீங்கன்னா நருட்டோ பக்கத்தில் போய் உட்காந்துடுறா. அப்போது அந்த நருட்டோக்கு ஜூனியர் பொண்ணுங்களாம் வந்து நருட்டோ செம்பாய் அப்படின்ட்டு வரும்போது நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு ஏன் ட்ரீட்டு இட்ஸ் டோக்கன் ஆஃப் மை கிராட்டிடியூட்னு சொல்லும் போது ஸோ மற்றவங்க மாதிரி தான் என்னையும் ட்ரீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு இனாட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொசசிவ்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அவன் அந்த இடத்துலேருந்து ஓடிடுறான். சக்குரா சொல்கிறா அவளுக்கு கூட ஃபாலோ பண்ணுப்போ அப்படின்னு சொல்லும்போது நருட்டோ வந்து போகிறதுக்காக ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பொண்ணுங்க நருட்டோவை இழுத்து எங்களோட சாப்பிடுன்னு சொல்லி உட்கார வச்சுருதுங்க. அந்த சீனில் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாயிடுச்சு, கொப்பம் அவளுகளா அப்படின்னு சொல்லிட்டு. இனாட்டா வந்து இந்த நருட்டோக்காக வெளியே வந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொனேரியோட பப்பட்ஸ் வந்து நம்ம இனாட்டாவோட வீட்டில் நுழைஞ்சு அவளோட தங்கச்சி அனாபியை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இனாட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தெரியல, ஏன்னா அது வெளியே இருக்கா. அப்போ தான் அவன் வீட்டுக்கு வந்து போகிற டைமில் வந்து நருட்டோ வரான். அவள் வந்து நருட்டோ கிட்ட இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரோட்லேயே வந்து ஒத்திக்க பார்க்குறான். அப்போ வந்து நருட்டோ பின்னாடி வந்து இனாட்டா இங்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இனாட்டாவை பற்றி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. சப்போஸ் இனாட்டா வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்ல வந்து அந்த விஷயத்த வந்து அவளால் சொல்ல முடியலன்னா அவள் வயிறு வந்து சவுண்டு போடும். அதே மாதிரி சவுண்டு போடுது. நம்ம நருட்டோ என்ன நினச்சிக்கிறான், ஓகே இப்போ பசியோட இருக்கான்னு நினச்சிட்டு என்னோட ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுக்குறான். அவள் வந்து வெக்கப்பட்டுட்டு ஓடிடுறான். சரி நானும் வீட்டுக்கு தான் ஓடுவா அப்படின்னு நினச்சேன். பார்த்தா வீட்டுக்கு ஓடல, ஒரு பார்க்கில் வந்து உட்காந்துருக்கா. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கிங்ஹாம் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோவில் வந்து ஒரு உருவம் வருது. அது உருவம் வேறு யாரும் கிடையாது, நம்ம டொனேரி தான். ஸோ நான் உனக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இனாட்டாக்கு பின்னாடி அவனோட பப்பட் வந்து இனாட்டாவை பிடிச்சிருது. அவள் சவுண்ட் கொடுக்குறா லீவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சவுண்டு கேட்டோன்னு நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறான். அந்த பப்பட் வந்து இனாட்டாவை தூக்கிட்டு ஓடிடுது. நருட்டோவும் பின்னாடி அப்படியே சேஸ் பண்ணிகிட்டே போடுறான். ஏகப்பட்ட பப்பட்ஸ் அனுப்புகிறான் அந்த பப்பட் ஹெட்டு. ஸோ எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்து தரமட்டமாக அடித்து தம்சம் பண்ணிடுறான். திடீர்னு நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. நம்பால் சும்மா விடுவானா, ஒரே ஒரு ரசன் ஷுரிக்கன் அப்படியே டிஸ்க் மாதிரி தூக்கி அடிக்கிறான். அப்படியே அந்த செமி ஆர்க்கில் இருக்க எல்லா பப்பட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக அப்படியே ஆஃபாக கட் ஆகிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பப்பட் ஹெட்டுக்கிட்டேயும் நருட்டோ வந்து போயிட்டான். பப்பட் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ மேலே ஏகப்பட்ட சக்கர பாம்பை தூக்கி அடிக்கிறான். ஸோ எல்லாத்தையுமே நருட்டோ டாட்ஜ் பண்ணிட்டு நம்ம ரசிங்கன் வச்சு அந்த பப்பட் ஹெட்டை ஒரு அடி அடிக்கிறான் பாருங்க. அந்த பப்பட் ஹெட் பார்த்தீங்கன்னா தெரிச்சிடுறான். அது நைட்டில் பார்க்கறதுக்கு ஏதோ ஃபயர் ஒர்க்ஸ் ஆன மாதிரி இருக்கு. அந்த நடந்த எக்ஸ்ப்ளோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இனாட்டா வந்து ஒரு பில்டிங்கில் வந்து அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கா. அவள் ஸ்டிச் பண்ண ஸ்கார்ஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணில மாற்றி அவளை காப்பாற்றிட்டு இருக்கு. பட் ரொம்ப நேரத்துக்கு அது தாங்காது. அது கிளிய இனாட்டா வந்து கீழே போயிட்டே இருக்கா பாருங்க. அப்படியே கிழிஞ்சு கீழே விழ போயிட்டா. ஆல்மோஸ்ட் வந்து லேண்ட் ஆகிற டைமில் நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயிக்காக இனாட்டாவை பிடிச்சிட்டு நான் உன்னை சேவ் பண்ணிட்டேன் கவலைப்படாத அப்படின்ட்டு நினைக்கிறான். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொனேரி திருப்பியும் வந்துடுறான். ஸோ நான் உனக்காக திருப்பி வருவேன் பக்கிங்ஹாம் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறைஞ்சிடுறான். ஸோ அவன் மறையிற டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூன்லேருந்து உடஞ்ச ஒரு பீஸ் வந்து ஆஸ்ட்ராய்ட் மாதிரி வந்து வில்லேஜுக்கு அவுட் சைடில் வந்து விழுந்து ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஆயிடுது. ஸோ அப்போ தான் வந்து மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ககாஷி வந்து இவங்க 5 பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி அனாபி வந்து கடத்திட்டாங்க. அதோடு இல்லாமல் இந்த ஹர்த் வந்து இப்போ டேஞ்சரில் இருக்குது. மூன் வந்து ஹர்ட் கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து நேச்சுரல் ஃபினாமினா மாதிரி தெரியல, ஏதோ ஒரு செலஸ்டியல் பாடின்னு இதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியுதுன்னு சொன்னால் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண போங்க. உன்னோட சிஸ்டர் கடத்திட்டனால இனாட்டா நீயும் இதில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சக்குரா, அப்புறம் நம்ம சிக்கமாரோ, சாயி, நருட்டோ, அப்புறம் ஹினாட்டா இவங்க 5 பேரை வந்து அனுப்புகிறாங்க. ஸோ ஹினாட்டா வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோவோட அந்த சாய் உருவாக்கின பேப்பர் பிரிஸ் ஸ்க்ரோலில் பறந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹினாட்டா வந்து கீழே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறா. ஸோ அந்த கீழே இறங்கி ஹினாட்டாவும் நருட்டோவும் பார்க்கும்போது அது வேறு எதுவும் கிடையாது, நம்ம ஹனாபியோட குணாய் தான். இது வந்து ஹனாபி தான் அப்படின்னு சொல்லி ஹினாட்டா கிளியராக சொல்லிடுறா. எப்படின்ட்டு கேட்கும் போது இந்த ஹனாபிக்கு ஒரு வழக்கம் இருக்கும். என்னன்னா அவளோட குணாயை வந்து ஒரு டாய் மாதிரி வந்து டிசைன் பண்ணி எப்போதுமே வச்சிருப்பா. இது வந்து அவளது தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறா. இனாட்டா வந்து நம்ம சிக்கமாருக்கிட்டையும் இதை வந்து தெரிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் திருப்பி போயிட்டே இருக்காங்க. இனாட்டா வந்து அநியாயத்துக்கு வைக்கப்படுது. நருட்டோ கிட்ட பேசுறதுக்கே வந்து இனாட்டா வைக்கப்படுது. ஸோ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பைக்கிங்ல ஏதோ ஒரு பெரிய விஷயம் வந்து மாட்டுது. என்னன்னா ஒரு வாட்டர் ஃபாலை பார்க்குறாங்க. அந்த வாட்டர் ஃபால் கீழே வந்து ஏதோ ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கு. ஸோ அந்த ஹாட் ஸ்ப்ரிங் வந்து வில்லனுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு லிங்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் ஸ்ப்ரிங்க்கு பார்க்குறாங்க. அந்த கேவுக்குள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வில்லேஜ் இருக்கு இல்லையா, அந்த வில்லேஜோட ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் மாதிரி இருக்குது. ஸோ இது ரொம்ப பழமையானதாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஹாட் ஸ்ப்ரிங்கை பார்க்குறாங்க. அந்த ஹாட் ஸ்ப்ரிங் கிட்ட வந்ததுக்கப்புறம் இனாட்டாவோட பைக்கிங்கன்னே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யலை.
இது வாய்ப்பே கிடையாதுன்னு எல்லாமே கொஞ்சம் ஒரு நர்வஸாக இருக்காங்க. ஓகே, இது வந்து வேற நம்ம நினைச்சதை விட வேற மாதிரி போயிட்டு இருக்குன்னு எல்லாருமே ஃபோக்கஸ்டாக இருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ப்ரிங்க்கு குதிக்கலான்னு பார்க்குறாங்க. உடனே நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஸ்கார்ஃப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கார்ஃபை வந்து இதை வந்து நம்ம நனைய விடக்கூடாது, கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை சொல்லும் போது இனாட்டாக்கு இன்னும் பொசசிவ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேற லெவலுக்கு போயிடுது. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா குதிச்சிடுறாங்க ஹாட் ஸ்ப்ரிங்குள்ள. அது வந்து ஒரு சக்கரா வாட்டர் தான், அது வந்து நார்மல் வாட்டர் மாதிரி இவங்களை இது பண்ணல. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அந்த இதுக்குள்ள குதிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மயக்கத்திலே இருக்காங்க, ஒரு மாதிரி ட்ரீம் மாதிரி வந்து போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து நோட் பண்ணுங்க. அந்த மயக்கமான நிலையில வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோக்கு வந்து அந்த பழைய ட்ரீம்ஸ்லாம் வந்து வந்துட்டு இருக்கு, அவன் பாஸ்ட்ல நடந்த விஷயம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஒக்காக அந்த நிஞ்சா அகாடமியில் வந்து இந்த மூன் வந்து விழுந்துச்சுன்னா யாருக்கிட்ட கடைசியாக எழுதுவோம் அப்படின்ட்டு அந்த சீன் வந்துச்சு இல்லையா, ஃபர்ஸ்ட் அந்த சீன் வருது. அதுக்கப்புறமா வந்து சுனின் எக்ஸாமில் வந்து இனாட்டா வந்து நருட்டோக்கு வந்து ஒரு ஆயின்மெண்ட் கொடுப்பா, அந்த ஆயின்மெண்ட் ஒரு சீனு. அதுக்கப்புறம் பெயின் வந்து இனாட்டா நம்ம நருட்டோ அட்டாக் பண்ணும்போது இனாட்டா வந்து காமிப்பா, இவர் அடுத்த சீனு. இந்த 3 சீன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இனாட்டா வந்து நருட்டோ மேல தனக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபஸ் பண்ணியிருப்பான். பட் நருட்டோக்கு வந்து சைல்டிஷா இருக்கனால அந்த ஃபீலிங் வந்து என்னன்னு புரிஞ்சிருக்காது. ஸோ அந்த ஃபீலிங்கை வந்து நருட்டோக்கே வந்து எடுத்து சொல்ற மாதிரி தான் அந்த ட்ரீம் இருக்கிற மாதிரி எனக்கு படுது. ஏன்னா இப்ப வந்து இந்த 3 சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நருட்டோ கரண்ட்ல வந்து என்ன பேசுறான் அதான் காமிக்கிறாங்க. அதுல பெயினோட சண்டை போடும் போது இனாட்டா ஐ லவ் யூ நருட்டோ அப்படின்னு சொல்லும் போது நருட்டோ வந்து பாத்தீங்கன்னா ராமன் காமிக்கிற மாதிரி சாப்பிடுறாங்க. உனக்கு ராமனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சக்குரா கேட்கும் போது எஸ் ஐ லவ் ராமன் அப்படின்ட்டு சொல்றான். திருப்பி வந்து பாத்தீங்கன்னா இனாட்டா வந்து ஐ லவ் யூ நருட்டோன்னு சொல்லும் போது உனக்கு இனாட்டா பிடிக்குமா அப்படின்னு கேட்கும் போது அவன் சொல்றான் எஸ் எனக்கு இனாட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அவன் சொல்றான். அப்பதான் வந்து சக்குரா வந்து நம்ம இனாட்டா கிட்ட பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ்வுக்கான டிஃபரன்சியேஷன் தெரியல. சப்போஸ் அவனுக்கு ஒரு ஸ்வீட் பிடிச்சதுன்னா அந்த ஸ்வீட் மேல அவனுக்கு இருக்கிற லவ்வும் ஒரு பொண்ணு மேல அவனுக்கு இருக்கிற லவ்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன் தெரியல. சம்டைம் இஸ் சோ டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சக்கா சொல்றா. இப்போ ராமன் ஷாப்ல இருந்து நம்ம இனாட்டா போவா இல்லையா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா சக்கு கூட கம்பெனிக்கு போவா. அப்போ இனாட்டாவும் சக்கராவும் பேசுறத வந்து பாத்தீங்கன்னா நருட்டோ வந்து கேட்கற மாதிரி இருக்கும் இந்த ட்ரீம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா நம்ம இருட்டான ஒரு தெருவுல போனோம்னா அந்த ஸ்ட்ரீட் லைட் வந்து நம்மளுக்கு அந்த ப்ரொஜெக்டர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த லைட்லயே வந்து அந்த ட்ரீம் வந்து வருது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த சீன் இருக்கும், சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து அந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நருட்டோ வந்து அடல்ட்டா நிக்கிறான். அப்போ அந்த லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு பேர் எழுதுன்னு சொல்ற இடத்துல இனாட்டா வந்து பாத்தீங்கன்னா நருட்டோ ஊஸ்மாக்கி அப்படின்ட்டு பேர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சூனியன் எக்ஸாம்ல ஆயின்மெண்ட் கொடுக்கும் போதும் அப்போ கொரோனைன்னு சொல்லிட்டு ஒரு சென்ஸா இருப்பாங்க சொல்லுவாங்க, அன்பு காமிக்கிற பொண்ணு வந்து கிடைக்கிறது கஷ்டம் வாங்கிக்கோ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. அப்போ வந்து நருட்டோக்கு அது புரியாது. இப்போ அடல்ட்டா நின்று கேட்கும் போது அவனுக்கு புரிய வரும். அதுக்கப்புறம் நம்ம ஹினாட்டா வந்து பெயரோட சண்டை போற அந்த ட்ரீம் வந்து வரத்துக்குள்ள நம்ம சக்கரா வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம்ல இருந்து நருட்டோ வந்து எழுப்பிடுறா. அப்பதான் வந்து நம்ம சிக்கமார சொல்றான், இந்த ஹாட் ஸ்ப்ரிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெஞ்சுட்சு தான், நம்மளோட ட்ரீம்ல வந்து நம்மள தூங்க வச்சிரும். ஸோ லக்கிலி வந்து பாத்தீங்கன்னா சக்ராக்கு வந்து ஒரு கெஞ்சுட்சு ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால அவன் நம்மளை காப்பாத்திட்டா அப்படின்ட்டு அவன் சொல்றான். இப்போ இவங்க ஸ்ப்ரிங்கோட பாட்டம்ல போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ப்ரிங் வந்து ஒரு லேண்ட் மாஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்ப்ரிங் வருது. சரி அதுக்குள்ளேயும் குதிச்சாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. ஸோ இவங்க எல்லாம் குறிச்சதா அந்த நருட்டோ வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா இனாட்டா எப்படி நடந்துச்சோ இதுக்கப்புறம் நருட்டோ அப்பதான் ட்ரீட் பண்றான். இனாட்டா கிட்ட பார்த்து பேசுறதுக்கே நருட்டோ வந்து பாத்தீங்கன்னா வெக்கப்படுறான். ஸோ நருட்டோவும் பாத்தீங்கன்னா ஹாட் ஸ்ப்ரிங்ல குடிச்சிடறான். பட் என்னடா இனாட்டாவை காணுமே அப்படின்ட்டு அவன் திரும்பி பார்த்தா இனாட்டா வந்திருக்கவே மாட்டான். டொனேரி வந்து அந்த இடத்துல வந்து இனாட்டா கிட்ட பேசிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து அந்த டொனேரி பேசிட்டு இருக்கிறது என்னன்னு இப்ப காமிக்கல. நருட்டோ வந்து பாத்தீங்கன்னா டொனேரி வந்து இனாட்டா கிட்ட வரும்போது அவன் எப்படியோ அந்த ஸ்ப்ரிங்ல குதிச்சு போய் இப்போ டொனேரியோட சண்டை போடுறான். டொனேரியோட ப்ளோவெல்லாம் நருட்டோ டாச் பண்ணதுக்கு அப்புறம் அவன் மூஞ்சிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்ச் அடிக்கிறான். டொனேரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராக்ல போய் இடிச்சுட்டு விழுவுறான். அப்பதான் வந்து ஃபேஸை ரிவீல் பண்றாங்க, வந்தவன் வந்து ஒரு மனுஷனே கிடையாது, அவன் ஒரு பப்பெட் அப்படின்ட்டு. அப்பதான் வந்து டொனேரியை சொல்றான், நான் உனக்காக திருப்பி வருவேன் பக்கிங்கின் பிரின்சஸ், அப்போ வந்து நீ உன் முடிவை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டொனேரி சொல்றான். நருட்டோ அடிக்க வரான் பாருங்க, டொனேரியோட அந்த பப்பெட் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு. ஸோ அவங்க திருப்பி வந்து அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ல போறதுக்குள்ள சிக்கமாரோ அவங்களுக்குலாம் ஒரு சண்டை நடக்குது. அதுல ஒரு பெரிய ஒரு நண்டு மாதிரி இருக்கு. நம்ம சக்கரா வந்து பாத்தீங்கன்னா நண்டோட மண்டையில ஒரு பஞ்ச் பண்ணி அதையே வந்து தரமட்டமா உடைச்சு சாவடிச்சிட்டா. ஸோ அதுக்கப்புறம் அதுதான் வந்து அந்த ரூட்டோட எண்டு மாதிரி தெரியுது. அவங்க அந்த ஒரு வெளிச்சம் தெரியுற இடத்துக்குள்ள போய் பார்த்தா இவங்க பூமிக்குள்ள இன்னொரு பூமி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு ஐலாண்டுக்கு மேல வந்து நிக்கிறாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஹர்த் மாதிரி இருக்கு. அதோடு இல்லாம இன்னொரு சூரியன் இருக்கு, ஃப்ளோட்டிங் ஐலாண்ட்லாம் இருக்கு. அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பமா இருக்கு, இது நேச்சுரலா மேன்மேடா எதுவுமே புரியல. மெர்சலாய் நிக்கிறாங்க, அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம.